வில்லிவாக்கத்தில் குபேரன் அறக்கட்டளை என்ற பெயரில் வாராந்திர சீட்டு நடத்தி பல லட்சம் ரூபாய் ஏமாற்றியவர் தலைமறைவாகி இருக்கிறார். சீட்டு பணத்தில் சினிமா படம் தயாரித்தவர் திவால் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். திட்டமிட்டே மோசடி செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்களா? சென்னை வில்லிவாக்கம் சத்யா நகரைச் சேர்ந்த ரெங்காரெட்டி குபேரன் அறக்கட்டளை என்ற பெயரில் குலுக்கல் சீட்டு நடத்தி வருகிறார். இந்த குலுக்கல் சீட்டு முறையில் வாரம் 50 ரூபாய், 100 ரூபாய், 250 ரூபாய் என்கிற 3 விதங்களில் 300 வாரம் கட்டி முடிப்பவர்களுக்கு தங்க நகை மற்றும் வீட்டு மனைகள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். ரெங்காவின் பேச்சை நம்பி வில்லிவாக்கம், ஓட்டேரி, ஆவடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தினசரி கூலி தொழிலாளிகள் மற்றும் ஏழை குடும்பத்தினர் பலர் பணம் கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் 300 வாரம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் சீட்டு கட்டியவர்களுக்கு முறையாக நிலமோ தங்கமோ கொடுக்கப்படவில்லை. இதுகுறித்து வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் குபேரன் அறக்கட்டளையை மூடிவிட்டு அதன் உரிமையாளர் ரெங்கா தலைமறைவாகிவிட்டதாக தகவல் பரவியது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் சென்னை வில்லிவாக்கம் பாடி மேம்பாலத்தின் கீழ் சத்யா நகரில் உள்ள குபேரன் அறக்கட்டளை அலுவலகத்திற்கு கூட்டமாக வந்தனர். அங்கே அலுவலகத்தின் வெளியே குபேரன் அறக்கட்டளை திவாலாகி விட்டதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்ததை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்தனர். சிறுக சிறுக சேர்த்த பணம் பறிபோன ஆதங்கத்தில் பாடி மேம்பாலம் சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வில்லிவாக்கம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். ரெங்காரெட்டி சீட்டு பணத்தை வைத்து 2 படங்களை தயாரித்திருப்பதாகவும் அதில் இயக்குனர் என்ற படம் வெளியாகி நல்ல வசூலை கொடுத்திருப்பதாகவும் போராட்டம் நடத்தியவர்கள் தெரிவித்துள்ளனர். 2 இட்லி 1 வடை என்ற படத்தை ரெங்காரெட்டி தற்போது தயாரித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் பணம் கட்டியதற்கு முறையாக ரசீது வைத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏழை மக்களிடம் ஆசையை தூண்டி அவர்களின் சிறிய சேமிப்பையும் மோசடி செய்யும் இதுபோன்ற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.